ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் ஜொகூர் மாநில தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் போட்டியிடாத தொகுதிகளில் பரிசா நேஷனல் வேட்பாளர்களை ஆதரிப்பதில் பாஸ் கட்சியை பின்பற்றுமாறு பெசாத்து ஆதரவாளர்களை அம்னோ முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடன் வலியுறுத்தியுள்ளார். மலாய் அல்லாத வாக்காளர்கள் மத்தியில் ஆதரவை அதிகரிக்க பரிசான் நேஷனல் செயல்பட்டு வரும் வேளையில் குறிப்பாக ஜொகூரில் மலாய் ஆதரவை வலுப்படுத்தும் முயற்சிகளை புறக்கணிக்க கூடாது என்று அவர் தெரிவித்தார். பாரிட் யானியில் பரிசான் நேஷனல் வேட்பாளர் நஜீப் சமூரிக்காக பிரச்சாரம் செய்த போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பரிகாத்தான் வேட்பாளர் இல்லாத பட்சத்தில் பரிசான் நேஷனலை ஆதரிக்குமாறு பெசாத்து வாக்காளர்களையும் தாங்கள் அழைக்கிறோம் என்று தெரிவித்தார். மலாய் அல்லாதவர்கள் ஓரம் கட்டப்படுவதை தாங்கள் விரும்பவில்லை என்றாலும் மலாய் ஒற்றுமை என்பது மலாய்க்காரர்களில் ஒரு பெரும் பகுதியினரால் குறிப்பாக ஜொகூரில் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாகும் என்று தெரிவித்தார். மலாய்க்காரர்களிடையே நிலவும் மாபெரும் ஒத்துழைப்பின் பிரதிபலிப்புதான் பாஸ் கட்சியின் இந்த உத்தரவு என கைரி விவரித்தார். மேலும் பெசாத்து மற்றும் பாஸ் கட்சிகளை பரிசானின் அரசியல் எதிரிகளாக கருதக்கூடாது என்றும் மாறாக அவை ஒரே வம்சாவளியைச் சேர்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் விவகாரத்தில் கட்சி முரண்பாடான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக டிஏபியின் ஸ்கூடாய் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரீனா இப்ராஹிம் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளை டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோ நிராகரித்துள்ளார். நஜீப் மீதான டிஏபியின் நிலைப்பாடு தெளிவாகவும் மாறாமலும் உள்ளது என்றும் அவருக்கு நீதிமன்றம் விதித்த தண்டனை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அந்தோனிலோ தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் தாங்கள் உறுதியாக இருந்து வருவதாகவும் ஒரு பெரிய ஊழல் நிகழ்ந்துள்ளது, மேலும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை அனைத்து தரப்பினரும் மதித்து அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று பக்ரியில் நடந்த பகாத்தான் ஹராப்பான் நிகழ்வில் அவர் செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். ஜொகூர் மந்திரி பெசார் ஓன் ஹபீஸ் காசி மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லிம் மாலிக் ஆகியோருக்கு இடையேயான ஒரு கலந்துரையாடல் அமர்வை ஏற்பாடு செய்ய ஆர்டிஎம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் மாநில தேர்தலுக்கு முன்னதாக ஜொகூரின் எதிர்கால பாதை குறித்த ஒரு நாகரிகமான கலந்துரையாடலாக இந்த நிகழ்வு இருக்கலாம் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வை ஜொகூர் பாரிவில் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஓன் ஹபீஸ் ஒரு கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட தயாராக இருக்கிறார் என்றும் அது விவாதத்திற்கு அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார். ஜூன் 23ஆம் தேதி மாநில தேர்தலுக்கு முன்னதாக ஓன் ஹபீஸுடன் விவாதிப்பதற்காக வாவ் மலேசியா என்ற முகநூல் பக்கம் விடுத்த சவாலை மஸ்லிம் மாலிக் ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் வார்த்தை போரில் ஈடுபடுவதோ அல்லது பகிரங்க விவாதங்களை நடத்துவதோ ஜொகூர் வழி அல்ல என்று கூறி ஓன் ஹபீஸ் அந்த சவாலை நிராகரித்திருந்தார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைவர் அசாம் பாக்கியை தேசிய நிதி குற்ற தடுப்பு மையமான NFC ஆலோசகராக நியமித்ததற்கான காரணத்தை அரசாங்கம் விளக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீன் வலியுறுத்தியுள்ளார். கார்ப்பரேட் மாஃபியா என்று அழைக்கப்படும் ஒரு குழு மற்றும் அவரது பங்குரிமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் உட்பட பல சர்ச்சைகளுடன் அசாம் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவரது நியமனம் கேள்விக்குரியது என்று ஹம்சா தெரிவித்தார். விசாரணையில் உள்ள பிரச்சனைகளை அவரே எதிர்கொண்டுள்ள நிலையில் அவரை NFCCயின் ஆலோசகராக நியமிப்பதற்கான நியாயம் என்ன என்று அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் வினவினார். மேலும் புத்ராஜியா இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு வலுவான எல் நினோ உருவானால் மலேசியர்கள் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை தினசரி அதிகபட்ச வெப்பநிலையை எதிர்கொள்ளக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று பதிவுகளின்படி ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் தினசரி அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்றும் இது பொதுவாக நாட்டின் வெப்பமான காலகட்டம் என்றும் மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் தலைமை இயக்குநர் ஹிஷாம் அனீப் தெரிவித்துள்ளார். இந்த எல் நினோவால் 2027 மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு மத்தியில் மலேசியாவில் சுமார் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அவர் பரிதா ஹரியானிடம் தெரிவித்துள்ளார். நீண்ட கால வெப்பமான வானிலை பொது சுகாதாரம், நீர் விநியோகம், விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை இது ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார்.
கோத்தகினபாலுவின் இனானாம் பகுதியில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் நேற்று அதிகாலை நண்பனுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கத்தியால் குத்தப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். ஒரு வாகன விற்பனையகத்தின் பின்புறம் அதிகாலை 1:30 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் 34 வயது அந்த வெளிநாட்டு நபர் 4 முறை கத்தியால் குத்தப்பட்டார். பின்னர் அவரது உடல் அருகிலுள்ள ஒரு பாதாள சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 1:40 மணிக்கு இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதிகாலை 2:23 மணிக்கு புகார் பதிவு செய்யப்பட்டதாகவும் கோத்தகினபாலுவின் தற்காலிக காவல்துறை தலைவர் சையத் லோட் சையத் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபருடன் பனாம்பாங் பகுதிக்கு மது அருந்த சென்றிருந்தது தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். அவர்கள் இரவு சுமார் 11 மணி அளவில் கட்டுமான தளத்தில் உள்ள தங்களது தங்கும் இடத்திற்கு திரும்பியுள்ளனர். இருப்பினும் இருவரும் மது போதையில் இருந்த போது ஏற்பட்ட ஒரு தவறான புரிதலின் காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் ஒரு மரத்துண்டால் சந்தேக நபரை தாக்கியதாக நம்பப்படுகிறது. சந்தேக நபர் பின்னர் காய்கறி வெட்டும் கத்தியால் அவரை 4 முறை குத்தி உள்ளதாக சையத் லோட் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து சபா காவல்துறை குற்றப்புலனாய்வுத்துறையின் தடயவியல் குழுவினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்ததாகவும் பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக குயின் எலிசபெத் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.